வானிலே புஷ்பக விமானத்தை கண்டதும் மாருதி ராமன் வந்துவிட்டதை தெரிவித்தார். கூடியிருந்தவர்கள் ராமநாமத்தை திக்கட்டும் பரவ கோஷித்தவர்களாய் ராமனை வரவேற்றார்கள். புஷ்பக விமானம் இறங்கியதும் பரதன் ஓடிச் சென்று அண்ணா என்று அன்பு மிகுதியால் அழைத்தவாறு அவருடைய பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தான். ராமனும் ஆனந்த கண்ணீர் பெருக பரதனை கட்டி தழுவிக்கொண்டார். அண்ணா, ஆட்சி என்ற சுமையை இதுவரை நான் சுமந்தது போதும், இனி நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரார்த்தனை செய்தான் பரதன். பின்னர் ராமன் வசிஷ்டர் முதலான மகரிஷிகளையும் சுமந்திரரையும் நமஸ்கரித்து ஆசி பெற்றார். ஒதுக்குப்புறத்திலிருந்து அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு பரவசம் அடைந்திருந்த கைகேயி, கௌசல்யை, சுமித்ரை மூவரையும் பார்த்து அவர்களிடம் சென்றார். முதலில் கைகேயியை நமஸ்கரித்து, அம்மா, தங்கள் அனுகிரகத்தால் நலமாக திரும்பிவிட்டேன் என்று பாதங்களை தொட்டு ஒற்றிக்கொண்டார். ராமா, என்னுடைய அறியாமையால் எத்தனையோ துன்பங்களுக்கு நீயும் சீத்தையும் உள்ளாகிவிட்டீர்கள். என்னை மன்னித்து விடப்பா என்று கண்களில் நீர் தழும்ப மன்னிப்பு கேட்டாள் கைகேயி. ஸ்ரீராமன் அவளுடைய கைகளை பிடித்து கொண்டு, அம்மா, இவ்வாறெல்லாம் பேசக்கூடாது. தங்களுடைய அனுகிரகத்தால் அல்லவோ எத்தனையோ மகான்களை கண்டு அவர்களை நமஸ்கரித்து ஆசி பெற முடிந்தது. சாதுக்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த துஷ்டர்களை தண்டிக்க முடிந்தது. இன்று நான் பெற்றுள்ள பேரும் புகழும் தங்களால் அன்றோ என்றார்.